ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 3 வசனம் 8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய புதிய கிருபையும் புதிய ஆசீர்வாதமும் புதிய நன்மையும் கர்த்தர் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில பின்தொடரும்படியான கிருபையை கர்த்தர் அருளி செய்கிறபடினால் உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் நல்ல கனிகளை கொடுக்கத்தக்கதாய், ஆவியின் கனிகள் நிறைந்த வாழ்க்கை வாழத்தக்கதாய், அன்பு, சந்தோஷம், சமாதானம் இவைகளினால் நாங்கள் வளரத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இவைகளுக்கு மாறாக ஆண்டவரே மாம்சத்தின் கிரியைகள், கோபம், எரிச்சல், பொறாமை, ஆண்டவரே வன்கண் இவைகள் எல்லாம் எங்களுக்குள்ளே காணப்படாதபடிக்கு, சண்டைகள், பிரிவினைகள் இவைகள் எல்லாம் எங்களுக்குள்ளே காணப்படாதபடிக்கு இந்த கால வேளையில என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கழுவி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவி ஆண்டவரே ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லா கோப குணங்களும் இயேசுவின் நாமத்தினால மாறும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நிதானம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, நீடிய பொறுமையினாலே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, ஆவியின் கனிகளினாலே நிரப்புங்கப்பா ஆண்டவரே. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை உம்முடைய பிள்ளைகள் கொடுக்கட்டும் ஆண்டவரே. அப்பொழுது நாங்கள் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த கிருபையை கர்த்தர் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அருளி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா சண்டை போட வேண்டும்ங்கிற எண்ணத்தை கர்த்தர் மாற்றி போடுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். புறம் கூற வேண்டும் என்கிற எண்ணத்தை கர்த்தர் மாற்றி போடுங்க சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள நல்ல ஆவியை கர்த்தர் இந்த ஜெப வேளையில ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். அதன் மூலமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.